ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வாழ்க்கையில ஒண்ணும் உருப்பிட முடியாது. ஜெயிலுக்கு தான் போகணும், வாழ்க்கை தான் அழிஞ்சு போகும். அதனால நீங்க எல்லாரும் ஒழுக்கமா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. இல்ல அப்படின்னா நீங்க வந்து சீரியஸான விளைவுகள், சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். சட்டம் இப்ப முதல்ல மாதிரி இல்ல, முக்கிய குற்ற சட்டங்கள் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. உங்களை பொருளாதார ரீதியா கூட உங்க எல்லாரையும் முடக்க முடியும். காசு இல்லைன்னா நீங்க கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம உங்க குடும்பங்களும் கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது, சமூகத்துல அமைதி நிலவணும். அமைதி நிலவனா இந்த குடிச்சிட்டு போய் பக்கத்து தெருவில் சண்டை போடுறது, இல்ல அவன் தெருவில் பைக் ஓட்டிட்டு போய் இடிக்கிறது, அங்க அடிச்சுக்கிறது, வெட்டிக்கிறது, இந்த ஜல்லிக்கட்டுல பிரச்சனை பண்றது, கோயில் திருவிழால பிரச்சனை பண்றது, ஆடல் பாடல பிரச்சனை பண்றது, இல்ல சாயங்காலம் ஒன்னா உட்காந்து குடிக்கிற இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. இங்க மொத்தமா ஒரு 300-400 பேர் இருக்கீங்க, அவ்வளவுதான். திருச்சி மாவட்டத்தோட தொகை பாத்தீங்கன்னா, ஜனத்தொகைன்னு பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு தொடுது. நீங்க 300 350 400 பேர்னால 30 லட்சம் மக்கள் வந்து நிம்மதியா இருக்க முடியாம இருக்க முடியாது. 300 ஒரு நம்பரே கிடையாது. ஜெயில போனா ஜெயில் வாழ்க்கை ஃபுல்லா போயிடும். சோ திருந்தி ஒழுங்கா உழைச்சு ஒழுங்கா ஒரு நல்ல வேலைக்கு போய் கெட்ட பழக்கங்கள் இல்லாம கெட்டவர்களோட சேர்க்கை இல்லாம வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது.